ரோமன் ரிங்ஸ் பேக் ஸ்டேஜில் தன்னோட எஸ்யூவி கார்லேருந்து இறங்கி அந்த சாம்பியன்ஷிப்பை தோளில் வச்சுக்கிட்டு வராரு. பேக் ஸ்டேஜில் ஒரு என்ட்ரன்ஸ்க்கு கிட்ட வந்தோடனே யூசர்ஸை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் யூசர்ஸையும் வர சொல்லிட்டு ரோமன் ரிங்ஸ் யூசர்ஸோட ரிங்குள்ள அப்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரோமன் ரிங்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இங்கே வந்து என்னோடய ரெஸ்லிங் பிஸ்னஸ் மற்றும் என்னோடய ஃப்யூச்சரை பற்றி நான் பேசலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னோடய உறவினர்களை நான் சந்தித்த பிறகு ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸை பற்றி பேசுகிறது தான் இங்கே கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து எனக்கு ஃபேமிலியிலேருந்து கிடைச்ச அன்பு, மரியாதை, பாராட்ட எல்லாத்தையும் நான் வந்து பிஸ்னஸ் செய்வதாக இங்கே இழக்கிறேன். சிஎம் பங்க் இன்னும் வாய் ஓயாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கான். தோத்தாலும் அவனோட பேச்சு குறையில. 90களில் உள்ள ரேப்பர்ஸ் போல் பேசிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கை நான் தோக்கடித்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் யூசோஸை இங்கே கூட்டு வந்திருக்கேன்னா அவங்க எனக்கு சேவை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நாங்கள்லாம் ஒரே ஃபேமிலி, பிளாக் லைன்ற ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை மீண்டும் கட்டமைப்பதற்காக தான் நான் இங்கே கூட்டு வந்திருக்கிறேன். அவங்க எனக்கு வந்து துணை நிற்கணும்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எனக்கு சேவை செய்யணுன்ற மாதிரி நான் அவங்கள்ட்ட சொல்லலை. ரோமன் எப்பொழுதுமே ஓடிசியாக தான் இருப்பார், ட்ரைபிள் சீஃபாக தான் இருப்பார். அப்போதெல்லாம் சில பேர் வந்து அதுக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ண தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது எல்லாருமே சேர்ந்து கையை தூக்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து சமோன் ராயல் வுல்ஃப் ஜேக்கப் ஃபேக்டோட மியூசிக் வருது. ஜேக்கப் ஃபேக்டு வராரு. ஜேக்கப் ஃபேக்டு ரோமன் ரிங்ஸ் கிட்ட வந்த உடனே ரோமன் ரிங்ஸ் உன்னை பார்த்து ரொம்ப நாளாக ஆகுது, நீ இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறதா தான் இருக்குன்றது நான் யூகிக்கிறேன். ஆனால் ஜேக்கப் ஃபேக்டு என்ன சொல்கிறாரு, அது உள்ள காரணம் உன்னை நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ண இங்கே வரலை, அந்த பட்டத்தை விரும்புவதால் தான் வந்திருக்க வேண்டும் என்று ரோமன் ரிங்ஸ் யோசிக்கிறாரு. எனக்கு அந்த பட்டமெல்லாம் தேவையில்லை, எனக்கு வேற என்ன தேவை, எனக்கு அந்த ஷூ, அந்த டில், அந்த பிரைவேட் ஜெட், அந்த ரோலக்ஸ், இன்னும் அதிகமான வாகனங்கள், ஒரு பெரிய வீடு, தன் பிள்ளைகளை நல்ல பள்ளியில் சேர்ப்பது என எல்லாமே தேவை ரெயின்ஸ். அப்போ அதுக்காக நான் உன்னை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் நான் என் குடும்பத்துக்காக கண்டிப்பாக நான் அதை செய்வேன். ரோமன் ரிங்ஸ் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அது பேக்லாஷில் கூட உனக்கு எதிராக கூட மோதுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ரோமன் ரிங்ஸ் அவனை முறைச்சி பார்த்துட்டு இங்கே வந்து மலை உச்சியில் காற்றே சுத்தமாக கிடையாது, அதனால் இங்கே உன்னால் வர முடியாது, ஏன்னா அந்த இடம் அவ்வளோ டேஞ்சரானது அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ரோமன் ரிங்ஸ் யூசர்ஸோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஜேக்கப் ஃபேக்டு ரிங்கில் தனிமரமாக நிற்கிறாரு.